வணக்கம் நண்பர்களே, இன்றைய நாளும் உங்களுடன் இணைவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே இன்றைக்கு நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றது ஒரு அருங்காட்சியகத்திலே நிறுத்தப்பட்டுள்ள ஒரு காரைத்தான் நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது உண்மையிலே ஒரு பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இந்த கார் வகை தான் இப்போது நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கின்றேன். பாருங்கள், இவ்வளவு அழகாக உள்ளது. ஒரு இலகுவான முறையிலே செய்யப்பட்டிருக்கின்றது தான் இந்த கார். உண்மையிலே எப்படி அழகென்றதை நீங்கள் பாருங்கள். அதே போன்று பாருங்கள், இந்த ஒரு இன்ஜின் ஒன்று இதிலே காணப்படுகின்றது. இது ஒரு பெரிய உண்மையிலே இந்த உழவு இயந்திரத்தினுடைய இன்ஜின் மாதிரி தான் அந்த அமைப்பு காணப்படுகின்றது. ஆனால் என்னத்துக்குரியதென்று எனக்கும் தெரியவில்லை. அதே போன்ற ஒரு அமைப்பில் தான் காணப்படுகின்றது. உழவு இயந்திரத்தினுடைய இயந்திரம் இன்ஜின் போல தான் தெரிகின்றது. அப்படியே நீங்கள் பாருங்கள், இதிலேயும் ஒரு மிஷின் ஒன்று காணப்படுகின்றது. அதே போன்று இங்கே இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு நெசவு மிஷின். பழைய காலத்தில் நாங்கள் அந்த நெசவு நெய்கின்ற ஆடைகள் நெய்கின்ற முறையைத்தான் இந்த மிஷின் தான் அந்த பழைய காலத்து மிஷின் என்பதனை இங்கே அருங்காட்சியகத்திலே காட்சிப்படுத்துகின்றன. உண்மையிலே இந்த மிஷின், இந்த நெசவு தொழில் என்பது எங்களுக்கு தெரியாது. இப்படி செய்கிறது என்பதெல்லாம் தெரியாது. இப்போவெல்லாம் அரிதாகத்தான் இந்த நெசவு இருக்கின்றது. அப்படியே பார்த்தால் எங்களோட ஊரிலேயே பூனேரி பகுதியிலேயே ஒரு நெசவு சாலை இருந்தது. ஆனால் தற்பொழுது அது எங்களோட அம்மாக்கள் காலத்திலேயே அது இயங்காமல் போய்விட்டது. இப்போ தற்போது அந்த இடத்திலே பாடசாலை அமைக்கப்பட்டிருக்கு. பாடசாலை வளாகத்துக்குள்ளேயே அது அமைகின்றது. பாருங்கோ, இப்பொழுது நீங்கள் பார்க்குறது இது விலை மதிப்பெற்ற வடிவமைக்கப்படாத நவரத்தின கற்கள். அந்த அழகு நிறைந்த கற்கள் தான். நான் உங்களுக்கு முழுமையாக போன காணொளியில் நான் உங்களுக்கு தந்திருந்தேன். அந்த கற்கள் தான். பாருங்க, நீங்கள் இப்போ பார்க்குறது தொலைபேசி, பழைய காலத்து தொலைபேசிகளைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். பாருங்கள் எப்படி இருக்கின்றது இந்த பழைய கால தொலைபேசிகள் வகை. இதில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இப்பொழுது காட்சிப்படுத்துவதற்காக இங்கே வைக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், இவ்வளவு விதமான தொலைபேசிகள் இங்கே காணப்படுகின்றது. அதே போன்று அந்த எழுதுகிற மிஷின்கள், அந்த டைப்பிங் பண்ணுற மிஷின்கள் எல்லாம் இங்கே காணப்படுகின்றது. இங்கே அதே போன்று பானை வகைகள், பழைய காலத்து பானை வகைகள், புதிய காலத்து பானைகளும் இருக்கின்றது. அந்த குக்கர் எல்லாம் இருக்கின்றது. அதுகள் இப்போவும் பாவனையில் இருக்கின்ற அந்த ரைஸ் குக்கர்கள் எல்லாம் இருக்கின்றது. அப்படியே நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கணுங்க. இதுக்கும் ஒரு எனக்கு இது என்னவென்று தெரியல, ஒரு ப்ரெஷர் மிஷின் மாதிரி தெரிகின்றது. என்னென்று இது மேலே எனக்கு தெரியாது. தெரிந்தவர்கள் எனக்கும் கொமெண்ட் மூலம் தெரிவியுங்கள். இங்கே பிரெஞ்சு மொழியிலேயும் எழுதப்பட்டு இருக்கின்றது. அப்படியே பார்த்து கொண்டிருங்கள் நண்பர்களே. நான் உங்களுக்கு இன்னும் பழமையான பொருட்களைத்தான் நான் இப்பொழுது காட்டப் போகின்றேன். பாருங்கள், இதுவும் அந்த மிஷினில் எவ்வளவு அந்த டெக்னாலஜி இருக்குது என்பதனை நீங்கள் வடிவாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் இது சம்பந்தமாக எனக்கு கொமெண்ட் மூலம் தெரிவியுங்கள். பாருங்கள் நண்பர்களே, இதுவும் மன்னர் காலத்துக்குரிய ஒரு உடுப்பு வகை தான். இது இந்த குதிரையிலே செல்லுகின்ற மன்னர்கள், படை வீரர்கள் அணிகின்ற உடைகள் இங்கே காணப்படுகின்றது. உடை காணப்படுகின்றது. பாருங்கள், இங்கே இந்த பழைய காலத்தில் இருந்த மன்னர் சம்பந்தம், அந்த படை வீரர்கள் அப்படியானவர்கள் இந்த அணிகின்ற ஆடைகள் தான் இங்கே காணப்படுகின்றது. அது உண்மையிலே ஒரு பழமை வாய்ந்தது. அப்படியே நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கள் நண்பர்களே. நான் உங்களுக்கு மிகுதியையும் காட்டுகின்றேன். நீங்கள் வழியாக பாருங்கோ. இதிலே காணுகின்ற சிலைகள் பழமை வாய்ந்த சிலைகள் காணப்படுகின்றன. பழமை வாய்ந்த ஓவியங்கள், பழமை வாய்ந்த இதெல்லாம் ஒரு என்னென்று சொல்கிறது,
பாருங்கள் இதில் ஒரு மிருகத்தின் அமைப்பு ஒன்று காணப்படும். பழமை வாய்ந்த ஒரு குதிரையின் அமைப்பு தான் நான் இதாக காட்டியிருக்கணும். அதுக்கு அந்த பாதுகாப்புகள் போடுற அந்த விரிப்புகள், அந்த இருக்கைகள், குதிரையில் இருக்கின்ற இருக்கைகள், கால் வைப்பதற்காக அப்படி அந்த ஒரு அழகு நிறைந்த காட்சியாக இங்கே காணப்படுகின்றது. யாருங்கோ இதிலே அந்த பாதுகாப்பு கவசங்கள், பால் வகைகள் எல்லாம் இங்கே பழமை வாய்ந்து காணப்படுகின்றதை நீங்கள் இப்போது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த தலைக்கு போடுகின்றது, உடம்புக்கு போடுகின்ற அந்த பெறுமதி வாய்ந்த உடைகள் எல்லாம் இங்கே காணப்படுகின்றது. பாருங்கோ நண்பர்களே, இந்த பழமை வாய்ந்த உடைகளை உண்மையிலே நான் இப்போத்தான் இந்த இதுகளை முதலாக பார்க்கின்றேன். எனக்கே தெரியாத எவ்வளவோ பெறுமதியான உலோகங்கள் எல்லாம் இங்கே காணப்படுகின்றது. பாருங்கள், இங்கே என்னென்ன வகையான உலோகங்கள், மணி என்று சொல்கிறோம் பாருங்க. இப்போ பாருங்கள், இந்த செப்பு உலோகத்தில் செய்யப்பட்டுள்ள எவ்வளவோ வகையிலான பானை வகைகள் இங்கே காணப்படுகின்றது. பாருங்கள், இந்த பூச்சாடி வகைகள், தண்ணிச்சாடி வகைகள் எல்லாம் காணப்படுகின்றது. இது பாருங்கள், பழைய காலத்து இது ஒரு என்னென்னு சொல்கிறது, அந்த அம்பிளி செட்டுன்னு சொல்கிற அந்த செட்டும் ஒன்று காணப்படுகிறது. அதே போன்று பாருங்கள், இது டைப் பண்ணுற மிஷின், அந்த முந்தின காலத்திலே அந்த டைப் பண்ணி எடுக்கிற அந்த மிஷினும் காணப்படுகிறது. பாருங்கள், அப்படி இந்த அழகு நிறைந்த அருங்காட்சியகத்தை எப்படி இருக்கின்றதை சொல்லுங்கள் நண்பர்களே. இது உண்மையிலே ஒரு எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பழைய பொருட்கள் தான் இங்கே பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. உண்மையிலே இந்த பார்க்க இவ்வளவு பெறுமதியான முன்னோர்கள் பாவனையில் இருந்தது என்பதனை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது நண்பர்களே. பாருங்கள், இதில் ஒரு ஓவியம் காணப்படுகின்றது. உண்மையிலே ஒரு பார்ப்பதற்கு இது அந்த பாதுகாப்புக்காக கொண்டு போகிற அந்த கவசங்கள் எல்லாம் இருக்கின்றது. பாருங்கள், எப்படி இங்கே அங்கே சேர்க்கப்பட்டு இருக்கின்றது என்பதனை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அடுத்ததாக சிலை வகைகள் காணப்படுகின்றன. உண்மையிலே இது ஒரு மன்னர் கால அமைப்புக்குரிய சிலையாகத்தான் இங்கே காணப்படுகின்றது. பாருங்கள், இவ்வளவு அழகாக இருக்குது இந்த சிலை வகை என்பதனையும் நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனை தொடர்ந்து நீங்கள் பார்க்க இருக்கின்ற சிலைகள் உண்மையிலேயே பின்னுக்கு எங்களுடைய சைவ சமயத்தினுடைய முதல் கடவுளுடைய நடராசா பெருமான் நடனம் ஆடுகின்ற காட்சியும் இங்கே காணப்படுகின்றது. அதையும் நான் உங்களுக்கு வடிவாக காட்டுறேன். பாருங்க, இதுலேயும் பழமை வாய்ந்த இயந்திரங்கள் தான் இங்கே காணப்படுகின்றது. தொலைநோக்கு கருவிகள், இப்படி பல வகையான கருவிகள் பழைய காலத்தில் இருந்ததுகளை உங்களுக்கு காட்டியிருக்கின்றார்கள். பாருங்கள், இதெல்லாம் அந்த ஜெட் வகைன்ற அமைப்பில் காணப்படுகின்றது. பாருங்கள் நண்பர்களே, இதில் எல்லாம் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஒரு உலோகங்களால் காணப்படுகின்ற காட்சியெல்லாம் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். பாருங்கள் நண்பர்களே, இந்த காட்சியில் கல் வகைகளும் காணப்படுகின்றது. உண்மையிலே இந்த சிலையெல்லாம் ஒரு பழைய காலத்து சிலைகள் தான். பாருங்கள், அப்படி இருக்குது இந்த பழைய காலத்து சிற்ப வேலைகள் எல்லாம் அப்படி இருக்குது. அந்த கற்களிலே செதுக்கப்பட்டு இருக்கின்ற காட்சியை நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். சரி நண்பர்களே, உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள்,
பார்ப்பது மட்டுமல்லாமல் லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்க. இதில் தெரிகின்ற ஒரு சிவலிங்கம் 5 தலை நாகம். அந்த சிவலிங்கத்துக்குரிய இது சிவலிங்கம் தான் தெரிகின்றது. அதுவும் அந்த உலோகத்தினான சிவலிங்கம் காணப்படுகின்றது. பாருங்கோ, இதெல்லாம் இந்த பழமையாக தமிழர்கள் இங்கு இந்த உலகிலே வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதனை இங்கே வெள்ளைக்காரர் வாழ்கின்ற நாட்டில் கூட இதை அருங்காட்சிப்படுத்தி வச்சிருக்கின்றார்கள். அப்போ தமிழர்கள் எவ்வளவு பழமை வாய்ந்தவர்கள் என்பதனையும் நீங்கள் இதில் இருந்து கண்டுகொள்ளலாம். பாருங்கள் நண்பர்களே, இது தமிழர்களுடைய முதல் கடவுள் ஆன சிவன் நடனம் ஆடுகின்ற காட்சி தான் இந்த நடராசர் சிலையை நீங்கள் இப்போது பார்க்கலாம். அதுவும் இந்த வெள்ளக்கார நாட்டிலே அருங்காட்சியகத்திலே அருங்காட்சிப்படுத்தி இருக்கின்ற காட்சியை இப்பொழுது பார்க்கலாம். சரி நண்பர்களே, எங்களுடைய இந்த நடராச பெருமனை பார்த்து கொண்டு இன்றைய நாளுக்கான காணொளியை நான் உண்மையிலே பக்தியாக முடிவு செய்து கொண்டு உங்களுக்கு இந்த காணொளியை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.